வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். தமிழகத்திலேயே முதலாவது தேசிய தர சான்றிதழ் பெற்ற பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குழுவினர் ஆய்வு. தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு தேசிய தர சான்றிதழ் வழங்கியது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மீண்டும் தேசிய தரச்சான்றிதழும் மகப்பேறு பிரிவும் தரச்சான்றிதழ் பெற்றது. மேலும் குழந்தைகள் நலப்பகுதி சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழகத்தில் முதல் முறையாக தர சான்றிதழ் பெற்று சாதனை படைத்தது. தர சான்றிதழ் பெற்ற மருத்துவமனைகள் அதன் செயல்பாடுகளை ஆய்வு மேற்கொள்ள தமிழக அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்த மருத்துவர் சௌத்ரி, செவிலியர் திலகராணி, ரத்னா டைசி அடங்கிய குழுவினரை மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜா வரவேற்றார். பொள்ளாச்சி மருத்துவமனையில் வெளிநோயாளிகள், உள்நோயாளிகள் குறித்து மேலும் மருத்துவமனையில் உள்ள 20 சிகிச்சை பிரிவுகளின் செயல்பாடுகள் குறித்து குழுவினருக்கு விளக்கப்பட்டது. பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 2018இல் தேசிய தர சான்றிதழ் முதல் முறையாக பெற்றிருந்தது. அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக மாநிலத்தில் முதல் முறையாக தேசிய தர சான்றிதழ் 2023இல் பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கிடைத்தது. 2023இல் குழந்தைகள் பிரிவு முஸ்கான் என்ற பிரிவிற்கும் மாநில அளவில் முதல் முறையாக தேசிய தர சான்றிதழ் கிடைத்தது. மகப்பேறு பிரிவுக்கும் 2019இல் தேசிய தர சான்றிதழ் இரண்டாவது முறையாக 2023இல் கிடைத்தது. அந்த தர சான்றிதழுக்கு தேவையானவற்றை இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று பார்ப்பதற்காக மாநில அரசின் மூலம் ஒரு குழுவினர் ஒவ்வொரு வருடமும் வந்து ஆய்வு செய்வது வழக்கம். சென்ற ஆண்டு ஒரு குழுவினர் பார்த்து அதற்குண்டான அவார்டு அமௌண்ட் வந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கிடைத்தது. இரண்டாவது ஆண்டுக்காக தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குழுவினர் வந்து ஆய்வு அடுத்து வர இருக்கின்ற 3 நாட்களுக்கு செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆய்வின் அடிப்படையில் நமக்கு அவார்டு அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஆய்வுக்கு பிறகு மத்திய அரசின் மூலமாக சர்ப்ரைஸ் அசஸ்மெண்ட் டீம் வந்து இவர்கள் கூறியது போலவே இருக்கிறதா என்று பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து மருத்துவமனை தயார் செய்து இன்று முதல் ஆய்வு நடக்க இருக்கிறது. வால்பாறை அடுத்து தலைநார் எஸ்டேட் பகுதியில் மழையுடன் கூடிய பனிமூட்டத்தால் ரம்யமான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை பகுதி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு தினந்தோறும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வால்பாறையில் இயற்கையான காட்சிகளை ரசித்து செல்கின்றனர். இதனால் கவர்கல் சக்தி தலனார் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் அப்பகுதி களை கட்டுகிறது. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி மக்கள் விடுதலை முன்னணி, தென்னை தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 146வது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. அதை ஒட்டி பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தென்னை தொழிலாளர் முன்னணி அமைப்பை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 146வது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. அதை ஒட்டி பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தென்னை தொழிலாளர் முன்னணி அமைப்பை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பொள்ளாச்சி 22வது வார்டில் இருந்து கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் சென்றனர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட தினம் என இந்த 3 நிகழ்வுகளை கொண்டாடும் வகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஒவ்வொரு செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. அதை ஒட்டி கரூரில் மாபெரும் முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது.
தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் பங்கேற்கும் இந்த விழாவில் பங்கேற்க பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு நகர பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்க உள்ளனர். அதை ஒட்டி பொள்ளாச்சி 22வது வார்டுக்குட்பட்ட நந்தனார் காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பேருந்து மூலம் புறப்பட்டனர். அவர்களை வடக்கு நகர பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன், நகர துணை செயலாளர் தர்மராஜ், 22வது வார்டு நகர உறுப்பினர் மாணிக்கராஜ், பகுதி கழக செயலாளர் ஆலயமணி ஆகியோர் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.